வேதத்தை என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி யாரோடு ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இதிலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இப்போ ஆண்டவர் இங்கே ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர் அல்ல, 25 லட்சம் பேர், அவ்வளோ பெரிய நபர் மத்தியில் ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன், உன்னோடு இருப்பேன்னு சொல்லி ஒருவனை பார்த்து சொன்னார். அது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திடுச்சு. 25 லட்சம் பேரில் ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் வந்து சொல்வதற்கு அவன் என்ன அப்படி செய்தான்? இப்போ அவனுக்குள்ள என்ன நன்மைகள் இருந்தது, என்ன செயல்கள் இருந்தது, அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஒரு மனுஷங்கிட்ட நேரடி ஆண்டவர் வந்து சொல்வார், நான் உன்னோடு இருப்பேன் மோசையோடு இருந்தது போல். இப்போது கடந்த நாட்களில் நான் ஒரு 2000ஆம் ஆண்டில் ஃபோர்டு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. ஒரு 250 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க. எடுத்தது ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 15 பேர் தான் எடுத்தாங்க. இந்த 15 பேரில் நான் ஒருவன். இப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். நான் 1000 பேர் எழுத வந்தாங்க, ஒரு 250 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க, பரவாயில்லையே 15 பேரில் நம்மளை ஒருத்தர் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருங்க. அப்போ அந்த வேலைக்கு போகும்போதெல்லாம் யோசிப்பேன், அந்த பஸ்ஸில் உட்காரும்போது யோசிப்பேன், வண்டி அங்கெல்லாம் போகும்போது ஃபோர்டு கம்பெனிக்குள்ளே போகும்போதெல்லாம் யோசிப்பேன், பரவாயில்லையே 15 பேரில் நம்மளும் ஒரு ஆளாக வந்துட்டோமே. அப்போ அப்படி இருக்கிற கட்டத்தில் 15 பேரில் இல்லைனா ஒரு 1000 பேரில் ஒருத்தனாக வருதே நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இது உலக வேலை அல்ல. தேவன் ஒரு மனிதனிடத்தில் இறங்கி வந்து சொல்லுகிறார், 25 லட்சம் பேர் நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன், உன்னோடு இருப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் உன்னோடு இருப்பேன். அப்போ எப்படிப்பட்ட மனிதன் அவன்? அப்போ அவன்கிட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட என்ன அவ்வளோ ஸ்பெஷல் இருந்தது என்று வாசிக்கலாம். வேதத்தை யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த காலை நேரத்தில் செய்தியின் தலைப்பாக தேவன் நம்மோடு இருக்க, இல்லை என்றால் தேவன் என்னோடு இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? யோசுவாவோடு ஆண்டவர் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் யோசுவா வாழ்க்கையில் என்ன இருந்தது என்றால், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். எல்லாம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யலாம பிரியாமல் இருந்தான். அப்போ கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம் என்றால் அது நாள்பட வரும்போது ஆலயம், சபை, இப்படி தான் மாறுச்சு. ஆனால் அந்த நாட்களில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. மோசே வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லையாம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் நேரத்தை செலவு செய்தான். ரொம்ப நேரம் அங்கேயே தங்கியிருந்தான். ஆலயத்தின் சமூகத்தை வாஞ்சித்தான், பிரசனத்தை வாஞ்சித்தான். ஒரு வாலிபன் தான், பல இடத்துக்கு போயிருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து இருந்ததாக வேதம் சொல்லுகிறல. யோசுவா என்கிறவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். இன்னைக்கு எது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? யாரோடு ஆண்டவர் இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில்? தேவனுடைய ஆலயம், தேவ சமூகம், தேவ பிரசனம். அதை நான் வாஞ்சிக்கிறோமா? அதை நான் வாஞ்சிப்பேன் என்றால் நான் சொல்லுகிறேன், அவர்களோடு நிச்சயமாக தேவன் கூட இருப்பார். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். அதுதான் சொன்னார், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லை. அப்படின்னா நோ பிரேக், வீட்டுக்கு போகல, ரெஸ்ட் எடுக்கல, தூங்கிட்டு வரல, இல்லை டைம் எடுத்துக்கல, அவன் அங்கேயே விழுந்து கிடந்தான். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு நிறைய நேரத்தை தருகிறார். வேலைக்கெல்லாம் போகிறோம், அதை தவிர பல நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எண்ணம், நம்முடைய யோசனை, நான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனோம், தேவ சமூகம் என்கிற ஆலயத்துக்கு போனோம், அவருடைய சமூகத்தில் நான் வாஞ்சியாக இருக்கணும், தரித்து இருக்கணும், நிலைத்து இருக்கணும், நான் தங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறவங்கள ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆனால் சபையில் தான் யாரையும் பார்க்குறதில்ல. வாஞ்செல்லாம் இருக்குது,
ஆனால் சபையில் தான் யாரையும் பார்க்கல. அது யான்னு தான் தெரியல. பாருங்கள், வாஞ்சை மாத்திரம் அல்ல, இவன் வேதம் சொல்லுகிறது அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அப்ப தேவனுக்கும் அவனுக்கும், தேவ சமூகத்துக்கு அவனுக்கும் ஒரு நல்ல தொடர்பை அவன் வாலிப நாட்களிலே வைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம எங்க போய் இருக்கணும், எங்க ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறோம் நினைக்கிறோமோ அதை காட்டிலும் நமக்கு ஆசரிப்பு கூடாரம், தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ட்ரை டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவன் பாருங்க, வாலிபனா இருந்தா கூட அந்த யோசுவா பெரிய படிப்பறிவு கிடையாது, அவங்க அப்பா ஒரு பெரிய பின்னணியில் இருக்கிறவர் கிடையாது, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், அடையாளப்படுத்துகிற அளவுக்கு கிடையாது. மோசே பெரிய தலைவன், படித்த தலைவன், சகல சாஸ்திரங்களிலும் வல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். அடுத்த ராஜாவாய் வர வேண்டிய மோசேக்கு கீழே ஒருவன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவனுக்குள்ள இருந்த நல்ல குணத்தில் ஒன்று, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். நான் எவ்வளவு தூரம் ஆலயத்தை மையப்படுத்துகிறனோ, எவ்வளவு தூரம் தேவ பிரசன்னத்தை மையப்படுத்துகிறனோ, எவ்வளவு தூரம் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறனோ, அதுதாங்க ஒரு மனிதனுக்கு நிரந்தர ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு பல இடம் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன், ஒரு நல்ல தலைவனாய் வர வேண்டியவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கணும்னா நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அது தேவ ஆலயமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எதில் இருக்கு? அவன் தெரிந்து கொண்டான் ஆசரிப்பு கூடாரத்தை. உடைய வாலிப நாட்களில் ஒருவேளை இந்த இடத்துல நீ நினைக்கிறது போல ஒரு சந்தோஷம், நீ எதிர்பார்க்கறதுக்குள்ள மேலோட்டமான பாட்டு கூத்து இந்த மாதிரியான இல்லை, சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் தேவ பிரசனத்தில் வந்துல தங்குகிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால் உணர முடியும். யார் என்றால் தேவ ஆலயத்தை மையப்படுத்துகிற அத்தனை பேரோடும் தேவன் அவர்களோடு கூட இருப்பார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். பாருங்க, அதனால்தான் சங்கீதம் 27வது அதிகாரம் வாசிக்கலாம். சங்கீதம் 27வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, தேவ ஆலயத்தை குறித்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். பாருங்க, ஒரு பெரிய தாவீது ராஜா, ஆனா அவருக்குள்ள இருந்த வாஞ்சை என்னன்னா, நான் ஆலயத்தில் அதிகமா தங்கி இருக்கணும், எனக்கு நேரம் கிடைக்கணும், அது தேவ பிரசன்னத்தில் செலவு செய்யணும். அதனால தான் அவர் சொன்னார், 1000 நாட்கள் நான் வேறு இடத்தில் இருப்பதை பார்க்கலாம், உம்முடைய வாசற்படியில் தங்கி இருப்பதையே நான் நலமென்று கருதுறேன். என் வாழ்க்கையில் நான் 1000 இடத்துக்கு போகலாம், ஆனால் எனக்கு தெரியணும் ஒரு தேவ பிரசத்தில் வரும்பொழுது அங்கே ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பிக்கிறார், தேவ சமூகம் என்னை மாற்ற ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு சகோதரனை, நீ எவ்வளோ தூரம் ஆலயத்துக்கு வரையோ, எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் வந்து தங்கி நீ தரித்திருக்கிறாயோ, அவ்வளவு தூரம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆலயத்தை மையப்படுத்தின எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தோற்று போகவே இல்லை, அவர்கள் வெற்றியாளர்களாக கர்த்தர் மாற்றினார். சின்ன சாமுவேல் அவன் பால் மறக்கிறான், அப்பதான் வயசு. அந்த அம்மா கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, அம்மா நான் வயத்தில் இருக்கும்போது பொருத்தனை செஞ்சுட்டேன். என்ன செஞ்சேன்னா, நீ ஆலயத்தில் இருப்பேன்னு பொருத்தனை செஞ்சேன். அம்மா நீ ஆலயத்தில் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. சரிம்மா, ஆலயத்துக்கு போகிறேன். அந்த சின்ன சாமுவேல் அவங்க ஒவ்வொரு வருஷமும் லீவ் பிரேக்குக்கு வீட்டுக்கு போயிட்டு வரல, அவங்க அம்மா தான் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போனாங்களாம் ஆலயத்துக்கு வந்து. அவனுடைய முழு நாட்களும் அவன் ஆலயத்திலே தங்கி இருந்தான். வேதம் சொல்லுகிறது, பெரிய ஏலி இடத்துல சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் சின்ன சாமுவேல் இடத்துல சொல்ல ஆரம்பித்தார். இட்ஸ் நாட் தட் மேட்டர் ஹவு வி லிவ், நம்ம எப்படி இருக்கிறோம் அல்ல, நம்ம எப்படி வாஞ்சிக்கிறோம், எப்படி தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம், தேவ ஆலயத்தை வாஞ்சிக்கிறோம். நீ ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வரேன் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், அது கூட ஏதோ சொல்கிறாங்க இல்லைங்க. இஃப் ஐ ஹேவ் a good understanding, எனக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும்னா நான் வாஞ்சிப்பேன், தேவ ஆலயத்தை வாஞ்சிப்பேன், தேவ பிரசனத்தை வாஞ்சிப்பேன். இந்த யோசுவா ஒரு பெரிய வெற்றியாளனாய் மாறுவதற்கு அஸ்திபாரமாய் இருந்தது அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்துக்கு அவனுக்கும் நடுவில் கேப்பே இல்லை, அவன் தங்கி இருந்தான். உங்கள் வாழ்க்கையிலும் ஆலயத்தை குறித்த நல்ல தீர்மானத்தை எடுங்கள். ஒருவேளை சாதாரண கட்டிடம் போல தெரியலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல என் தேவன் உலாவி வருகிறவராய் இருக்கிறார். தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம். உங்கள் ஆலயத்தில் மையப்படுத்த நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தைரியமாக சொல்ல முடியும், எந்த குடும்பம் ஆலயத்தை மையப்படுத்துதோ அந்த குடும்பத்துக்கான மாற்றங்கள் தேவன் தந்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். என்னங்க வாரத்துக்கு வர ஆண்டவர் தேடுற ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆலயத்தை மையப்படுத்தி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் சபைக்கு போகிறோம், சின்ன வயசுலேருந்து சபையில் போகிறோம். ஆனால் என் கூட இருந்தவங்களே
யாரெல்லாம் எங்களை காட்டிலும், எங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்களை காட்டிலும் ஆலயத்தை மையப்படுத்தினாங்களோ, ஆலயத்திலே தங்கியிருந்தார்களோ, நேரம் முழுவதையும் தேவ சமூகத்திலே செலவு செய்தார்களோ, நான் சொல்கிறேன், இன்றைக்கு எங்களை எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அவங்களை உயரமாகத்தான் வைத்திருக்கிறார். தேவ ஆலயத்தை வாஞ்சித்த ஒருவர் கூட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர்கள் தோற்று போவதில்லை. ஆண்டவர்களை பின்பதாக அல்ல, ஏற்ற இடத்துல அவர்களை உயர்த்தி வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஜெபம் நடக்குது, வாங்க தேவனை தேடுங்க, வந்து ஜெபிங்க. பிரதர் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, பரவாயில்ல. இல்லை என்றால் நீங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிந்து உங்கள் வீட்லையாவது நீங்கள் வாஞ்சித்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் வந்து தங்குகிற தேவ சமூகம் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 91 சங்கீதம் 14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதெல்லாம் ஆலயத்துக்கு வர வரதான், தேவ சமூகத்திற்கு வர வரதான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை நான் பார்க்க முடியும். பிரியமான தேவ பிள்ளை, இந்த சபை ஏதோ நோக்கமில்லாத சபை அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள், எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க, ஏன்னா இது கடைசி காலம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். என்ன பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ தூரமாக இருக்குது, வெயிலாக இருக்குது, எல்லா காரணங்களும் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள வாஞ்ச இருக்குன்னா எத்தனை தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி நான் ஜெபத்துக்கு வருவேன். இன்றைக்கி உங்களை விட வயசானவங்க, முடியாதவங்க, ரொம்ப பலவீனமானவங்க, அவங்களே கஷ்டப்பட்டு நடந்து தத்தி புத்தி ஆலயத்துக்குள்ளே வந்து, அப்பா பரவாயில்லப்பா உள்ளே வந்துட்டேன், ஆனால் நான் வாஞ்சிக்கிறேனா, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேனா? இவன் வாஞ்சித்தான். வாரத்துக்கு ஒரு முறை ஆலயம் என்பது உங்கள் சிந்தையில் இருக்கும், இருதயத்தில் இருக்கும், நல்லது. ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்ப்பா. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆரம்பம் அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கி இருந்தான். பிரதர் எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்கள் வேலையை விட்டுட்டு நான் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லலை, செய்யுங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நிச்சயமாக கர்த்தர் தந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். தயவு செய்து நேரம் இருக்கும்போது ஆலயத்துக்கு வாங்கள், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள். ஆலயத்தில் வந்து நீங்கள் தங்க தங்க கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ரெண்டாவது பாருங்கள், யோசுவாவுடைய வாழ்க்கையில் மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பாருங்கள். யாத்திராகமம் 33 ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய, எல்லாம் சொல்லுங்க யார் அவன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவன் பணிவிடைக்காரன். போதும், எனக்கு தேவை அவன் யார், எப்படிப்பட்டவன் பாருங்க. அவன் பெரிய ஒரு படித்தவன், பெரிய குடும்பத்திலேருந்து வரான் இல்லைங்க, அவன் ஒரு பணிவிடைக்காரன், வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன், யாருக்கு பணிவிடைக்காரன்? மோசேங்கிற ஒரு பெரிய தலைவனுக்கு பணிவிடை செய்கிறான். என்ன பெருசாக பணிவிடை செய்திருப்பான்? அவர் எந்திரிக்கும் போது கோல் எடுத்து கொடுத்துருப்பான், அவர் எந்திரிக்கும் போது அவருக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுத்துருப்பான், இதெல்லாம் செஞ்சுருப்பான். அது மாத்திரம் பணிவிடை அல்ல. இவன் அவரோடு, அந்த பெரிய தலைவனோடு, தேவன் வைத்த அந்த தலைவனோடு நேரத்தை செலவு செய்ய ஆரம்பித்தான். அவனுக்குள்ள ஒரு பணிவிடையின் ஆவி இருந்தது. He spent time with him. மோசேயோடு நேரத்தை செலவு செய்ய ஆரம்பித்தான். அப்போ அவருடைய ஒவ்வொரு அசைவும், அவர் எப்படி ஜெபிக்கிறார், எப்படியெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறார், எவ்வளோ உபவாசிக்கிறார், இதை எல்லாவற்றையும் இந்த பணிவிடைக்காரன் அவரோடு நேர செலவு செய்ய செய்ய கற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு பாருங்க, உங்களை ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கு நீங்கள் ஒரு பணிவிடையின் ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், அந்த பணிவிடையின் அந்த ஆவி, a spirit of servant, ஒரு பணிவிடை செய்கிற ஆவி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதம். பணிவிடைன்னா ஏதோ வேலை செய்கிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ அவர்களோடு இணைந்து செயல்படுவது. யோசுவாவை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே வச்சார்? ஒரு மோசையை கீழே வச்சார். இவன் மோசையை பார்க்கிறான், ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ இவன் அவரை படிக்க ஆரம்பித்தான். இவன் அவனை படிக்க ஆரம்பிக்கிறான், பார்க்குறான். இவனுக்கு ஒரு பெரிய படிப்பறிவு கிடையாது, பெரிய தாளந்துகள் கிடையாது, பெரிய சாமர்த்தியசாலி கிடையாது. ஆனால் இவனுக்குள்ளே இருந்த ஆவி ஒரு பணிவிடையின் ஆவி இருந்தது. It took time with the leader. அந்த லீடரோடு சேர்ந்து அவன் நடக்க ஆரம்பித்தான், எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் அந்த மோசே கிட்ட என்னென்ன இருந்ததோ அவைகளை எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். பாருங்கள், ஒரு முறை இந்த புத்தகத்தில் தான் படித்தேன். நான் உங்கள் கட்சியை சேர்ந்தவன் நீங்கள் நினச்சிடாதீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அதை சொல்கிறேன், நல்ல கவனி. ஒரு முறை நம்முடைய அண்ணாதுரை இருந்தார், சிஎம் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா.
அவர் இருந்தார். அவருடைய காலம் முடிஞ்சது. அவர் மரிச்சிட்டார். அவர் மரித்த பின்பு அடுத்ததாக திமுக தலைவர் கலைஞர் வரார். கலைஞர் வந்து அவருக்கு பின்னாடி இவர் தான் முதலமைச்சராக மாறுறார். அப்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அண்ணாதுரை ரொம்ப படித்தவர், ஆங்கிலம் தெரிந்தவர், சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தில் எல்லா இடத்துலையும் பேசுவார். ஆங்கில புலமாக அவரை மாதிரி பேச முடியாது. இட்ஸ் அ வெல் எஜுகேட்டட் பர்சன். அவருக்கு பின்னாடி வராரு, கலைஞர் வரார். அவரு 4ஆம் கிளாஸ் தான் படிச்சதா சொல்கிறாங்க. அதுவும் சரியாக போனாரான்னு தெரில. அவ்வளோதான் படிச்சிருந்தார். அப்போ ஒருத்தர் கேட்டாராம், இந்த பாருங்க, உங்கள் அண்ணாதுரை நிறையா படிச்சிருக்கிறாரு, நீங்கள் படிக்காமலே பரவாயில்லையே, நல்லா ஆட்சி பண்ணுறீங்களா அப்படின்னாராம். இப்போ அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அண்ணாதுரை எம்ஏ படித்தார் அப்படின்னார். யார்? கலைஞர் சொல்கிறார், அண்ணாதுரை எம்ஏ படித்தார், நான் அண்ணாதுரையே படித்தேன்னாராம். எப்படி? அண்ணாதுரை எம்ஏ படித்தார், நான் அண்ணாதுரையே படித்தேன்னாராம். ஒரு பெரிய தலைவன் கிட்ட இருந்து எப்படி கற்றுக்கொள்கிறார் பாருங்கள். இந்த பணிவிடையின் ஆவி இந்த யோசுவாக்குள்ள அவன் மோசேவிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். லேர்ன்ஸ். அதுதாங்க ஒரு நல்ல தலைவனிடத்திலிருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். போகிற இடத்துலலாம் அவன் கூட இருந்தான். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம். அவனை எப்படி அடையாளப்படுத்துறாங்க பாருங்க வேதத்தில். யோசுவா 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு மோசேயின் ஊழியக்காரனான, ரைட், எனக்கு அதுதான் தேவை. இவன் இது வரைக்கும் ஆண்டவர் அவன்கிட்ட நேராக பேசினாரு, எப்பா அடுத்த லீடர் நீ தான்ப்பா, இது எதுவும் சொல்லலை யோசுவா கிட்ட. வேதம் சொல்லுகிறது அவன் மோசேயுடைய ஊழியக்காரன். வேதத்தில் யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரிடத்துல போய் அவன் கற்றுக்கொண்டான், அவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாள் அவன் கூட நேரத்தை செலவு செய்ய ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது மோசே எதெல்லாம் செய்ய முடியலையோ அதை விட 2 மடங்கு வெற்றியாளன் யார் என்றால் யோசுவா வெற்றியாளனாக மாறினான். படிப்பறிவு இல்லாதவன், சரியான தாளந்தில் இல்லாதவன், அவனுக்கான பின்னணி இல்லாதவன், யாரும் உதவி செய்வதற்கு இல்லாதவன், ஆனால் அவன் வாழ்க்கையில் he was a well successor. எப்படின்னு பாருங்களேன். மோசே செங்கடலை 2ஆக பிளந்தாரு, வாதையெல்லாம் கொண்டு வந்தார் ஆண்டவரை சார்ந்து. ஆனால் யோசுவா என்ன செய்தான்? ஒரு வார்த்தை சொன்னான், சூரியனும் சந்திரனை அப்படியே நிப்பாட்டினான். எப்படி? ஒரே ஒரு வார்த்தை, சூரியனும் சந்திரனும் நின்னது. யோர்தான் நதி 2ஆக பிளந்தது, எரிகோ 2ஆக தகர்ந்தது. அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதத்தை தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னாரோ அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவன் இந்த யோசுவா என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண மனிதன், இஸ் a very simple man. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பணிவிடையின் ஆவி இருந்தது. மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி, பணிவிடை உதவி செய்கிற ஆவி. அதே போல தான் பாருங்க, எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியும் தான். அவனுக்கு கைக்கு தண்ணி வார்த்தவன் தான் எலிசா. தண்ணி எடுத்து கை கழுவி கொடுக்கிறவன், அப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்திருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது எலியா அதே ஸ்தானத்தில் அவனுக்கு பின்பதாக எலிசாவை ஆண்டவர் உயர்த்தினார். சவுல் அவனுடைய ஸ்தானத்துக்கு கீழே இருந்த படைத்தளபதி தான் தாவீது. வேதம் சொல்லுகிறது சவுலை காட்டிலும் தாவீது ஆசீர்வாதமானவனாய் மாறினான். கீழே அப்படியே கீழே நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு சில நபருடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாம். இவங்க எல்லாரும் யார் யார் கீழே இருந்தாங்களோ, இந்த ஏலி ஒரு பெரிய போதகர் சபைக்கு, ஆனால் சின்ன சாமுவேல் தான் அந்த ஏலியை காட்டிலும் 3 ஊழியத்தையும் சிறந்ததாக செய்து முடித்தான். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில யோசுவாவுக்கு இருந்த ஒரு பணிவிடையின் ஆவி, அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவன், தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறவன். அவன் அந்த மோசையோடையே இருந்தான், நாட்கள் எல்லாம் செலவழித்தான். அந்த 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில மோசையோடு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். வெளியில யாருன்னு தெரியாது. ஆனா இந்த யோசுவாவை ஆண்டவர் ஒரு சிறந்த தலைவனாக பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு அந்த பணிவிடையின் ஆவி இந்த சபைக்குள் இருக்கிற நமக்கு, எனக்கு, சபையில் இருக்கிற நமக்கு இருக்கிறதா? ஒரு நல்ல தலைவர்களுக்கு கீழே இருந்து கற்றுக்கொள்ளத்தக்கதான பணிவிடையின் ஆவி இருக்கா? ஊழியத்தில் இணைந்து செயல்படக்கூடிய ஆவி எனக்கு இருக்கா? இல்லை நான் இல்லை, அவர் ஒன்று சொல்வார், நான் ஒன்று செய்வேங்க, அதுதான் என்னுடைய இது இல்லைங்க. இது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. சபை என்று சொன்னால் மெய்ப்பன், அந்த தலைவன், உங்களுக்குள்ள வைத்திருக்கிற மூப்பர்கள், அவங்க கூட இணைந்து செயல்படுவது, அவர்கள் சொல்வதற்கு கேட்டு செயல்படுவது, அதுதான் பணிவிடையின் ஆவி. யோசுவா அந்த பணிவிடையின் ஆவியை பெற்றிருந்தான். படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் பணிவிடை ஆவி அவனுக்குள் இருந்தது. ஆண்டவர் அவனை ஒரு சிறந்த தலைவனாக மாற்றினார். பிரியமான தேவ ஜனமே, ஆசரிப்பு கூடாரம் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். 2வது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான்.
மூன்றாவது பாருங்கள், வாசிக்கலாம். யாத்திராகமம் 17வது அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். இப்ப யுத்தத்துக்கு அமலேக் என்கிற ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வராங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக அமலேக் என்கிற ஜனங்கள் வராங்க. அப்போ மோசே பார்த்தார், யாரை கூப்பிடுறது? யோசுவா இங்க வா. என்ன மோசே சொல்லுங்க. நாளைக்கு நான் மலையில போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ கீழே ஜனங்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். ஒரு பெரிய தலைவன் கூப்பிட்டு சொல்றதை பாருங்க யோசுவா கிட்ட. உடனே யோசுவா என்ன சொன்னார்னு கீழே நம்ம வாசிக்க இருக்கிறோம். ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன், இப்போ நம்ம அப்படி யாரையாவது கூப்பிட்டு, எப்பா நான் மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கீழே என்ன செய், ஒரு பிரச்சனை வருது, நீ அதை ஃபேஸ் பண்ணுனா, ஏன் நீ போக மாட்டீங்களா? ஏன் உங்கள் பையன் போக மாட்டானா? இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற மனநிலை பாருங்க. யோசுவா என்பவன் கீழே யுத்தம் செய்யணும், தன் வெட்டுப்படுறது அவன் தான் வெட்டுப்படுவான், யுத்தம் செய்கிறவன் தான் வெட்டுப்படுவான். ஆனால் யுத்தத்துக்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தான். ஒரு யுத்த வீரன், இஸ் ரெடி. யோசுவா சொல்லுங்க மோசே, கீழே போய் யுத்தம் செய், நான் மேலே ஜெபம் பண்றேன். வேதம் சொல்லுகிறது, மோசே அங்கு 2 கரங்களை உயர்த்தி வானத்தில் ஜெபித்து கொண்டிருந்தான். மேலே மலைக்கு மேலே, கீழே யோசுவா என்பவன் அமலேக்கை பட்டைய கருக்கினால் எல்லாரையும் சங்கரித்து போட்டான். ஒரு யுத்த வீரன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை அவன் நேர்த்தியாக செய்து முடித்தான். அமலேக்கை வீழ்த்தினான். அமலேக் என்பவன் மாம்சத்துக்குரியவன். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும். ஒரு யுத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். that is a spiritual battle. இன்னைக்கு அந்த யுத்தத்தை நான் சரியா செய்வேனா என்னுடைய வாழ்க்கையில நேர்த்தியான ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். இந்த யோசுவா யுத்தத்தை பார்த்து பயப்படலை, யுத்தத்தை பார்த்து பின்வாங்கல, அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தத்தில் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் இன்னைக்கு பாருங்க, ஸ்பிரிச்சுவல் பேட்டில். கிறிஸ்டியானிட்டி ஸ்பிரிச்சுவல் பேட்டில். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கலன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்க வேதம் வாசிக்கலன்னா நீங்க தோற்று போயிடுவீங்க. என்ன பிரதர் காலையிலே வந்து இப்படி சொல்றீங்க? இதுதான் உண்மை, பிராக்டிக்கல். யூ ப்ரே, யூ டிஃபீட். நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்க சாத்தானை மேற்கொள்வீங்க. ஏன்னா அவன் தந்திரசாலி. உங்களை எப்படி வீழ்த்தணும்னு அவன் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு தெரியும், அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்களை வீழ்த்துறதுக்கு, உங்க குடும்பத்தை வீழ்த்துறதுக்கு, உங்க பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு, உங்களை நாசமாக்குவதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளை, தேவ சமூகத்திற்கு வருகிற பிள்ளை இன்னைக்கு தெரியணும், எனக்கு என்று ஒரு யுத்தம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கிறது. காலையில் எழும்புறேன்னா அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் பேட்டில். அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற சத்துருவின் கிரியைகளை, பிசாசுடைய தந்திரங்களை வீழ்த்துவதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அப்படி என்று நீங்க ஜெபிப்பீங்கன்னா தான் நீங்க மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்க போவீங்க, அது எல்லா நாளும் நடக்கிற மாதிரிங்க, அது ஒன்றும் இல்லை, அது பாட்டு போச்சு, நான் வந்தேன் பிரதர். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், விட்டுச்சு. ஏன்? யூ டோன்ட் நோ தேர் இஸ் அ பேட்டில். உங்களுக்குன்னு ஒரு யுத்தம் ஆயத்தமாயிடுச்சு. அந்த யுத்தத்தில் அவன் பலவானா வந்து நிற்கிற போது நீங்க ஜெபத்தில் பலவானாய் நின்றீர்கள் என்றால் அவனை வீழ்த்தத்தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். யூ ஹாவ் த ஸ்ட்ராங் எபிலிட்டி டு ஓவர் கம். அவனை நிச்சயமா உங்களால் மேற்கொள்ள முடியும். எப்போ? நான் தேவனை சார்ந்து, அவருடைய பலத்தை சார்ந்து, ஆவியானவரோடு நான் போய் நிற்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவனாயிருப்பேன். வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்களா? அப்ப நீங்க ஒவ்வொரு நாள் அந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? தரித்துக்கொள். அப்படி தரித்துக் கொள்வீங்கன்னா நீங்க ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஃபைட்ல போய் நின்னாதாங்க நீங்க ஜெயிப்பீங்க. இன்னைக்கு அவன் ஒரு 100 குத்து விட்டானா ஒரு குத்தாவது நீங்க விட வேணாமா? ஒரு அடியாவது அவனை திருப்பி அடிக்க வேணாமா? டெய்லி தோத்த மாதிரியே நீங்க கீழே வர்றதுக்கு ஒரு நாளாவது ஜெபத்தில் ஏறி அவனை ஒரு பஞ்சு விட்டீங்கன்னா அவன் கிட்ட வரமாட்டான். யோசிப்பான், இவன் ஜெபிக்கிற பிள்ளை, முழங்கால் தான் அதுக்கு. நீங்க முட்டி போட்டிங்கன்னா தான் அவனை வெற்றி அடைய முடியும். முட்டி போடுறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் ஸ்கூலில் போட்டேன் பிரதர், இப்போ எங்கே போடுறது முட்டியா? முழங்கால் போட தெரியணும். முழங்கால் என்பது நமக்கு ஆசீர்வாதம். மூளையால் முடியாதது முழங்கால் ஆகும். முழங்கால் பார்த்தா தான் அவன் பயப்படுவான்.
ஐயோ இவங்கிட்ட போக முடியாது, இன்னைக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவனை. எத்தனை சாட்சி உண்டு, எத்தனை சாட்சி உண்டு. ஏன் வேலையெல்லாம் ரொம்ப பதற்றமாது, எல்லாம் தோல்வியில் போகுது, ஒரே சண்டை, டென்ஷன். பிகாஸ் யூ டோன்ட் நோ தட் இஸ் அ பேட்டில். அவன் டென்ஷனை கொடுப்பான், ப்ரெஷரை ஏற்றுவான். ஏன்னா நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் கிட்ட வராதபடி தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். தட் இஸ் அ பேட்டில். இந்த யோசுவா ஒரு யுத்த வீரன். அவனுக்கு தெரியும் எதிராளி வந்துகிட்டே இருப்பான், எப்பவும் வருவான், நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபத்தில் ஆயத்தமாக இருங்க. வேத வசனத்தை வாசித்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். உங்க எதிராளி ஓடணும்னா நீங்க முதல்ல ஆண்டவரை சார்ந்து நில்லுங்கள். இன்னைக்கு அதனால தான் சில நினைங்க, எதுக்கு அவனை போய் எதிர்த்து பேசாம அவன்கிட்ட என்ன செய்யலாம், சரண்டரில் அவனே ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா. இப்போ அவங்ககிட்ட எதிர்த்து நின்றுட்டு நம்ம போயிட்டு தோத்துக்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு பேசாமல் ஃப்ரெண்ட் ஆகிட்டா அவன் நமக்கு பழக்கமாயிடுவானே. ஆனால் அந்த ஃப்ரெண்டு எங்கே கொண்டு போய் விடுவான் தெரியுமா? அல்லேலூயா. அவனுடைய கடைசி பிளேஸு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், கொண்டு போய் நிச்சயமாக பரலோகத்தில் என்ன செய்ய மாட்டான், சேர்க்க மாட்டான். உங்களுடைய யுத்தமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். யுவர் பேட்டில் வில் டேக் யூ டு ஹெவன். கிறிஸ்டியானிட்டி ஸ்பிரிச்சுவல் பேட்டில். கிறிஸ்தவம் என்பது ஆவிக்குரிய யுத்தம். நான் போகிறேன், என்ஜாய் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், அதெல்லாம் நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் இது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருங்கள். வாசிக்கலாம் அதே எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எப்படிப்பட்ட யுத்தம் பாருங்க. நீங்களும் நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. ஏற்கனவே வீட்டில் ஒரு யுத்தத்தை முடிச்சு தான் என்ன செஞ்சேன், அங்கே ஞாயிற்றுக்கிழமை வரதுக்கே நான் ஒரு யுத்தம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். நான் சொல்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் பேட்டில். நீங்கள் கை யுத்தம்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் பேட்டில். பி ப்ரிப்பேர்ட். ஆயத்தமாயிருங்கள். அவன் மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல. இன்னைக்கு நம்ம மாம்ச ரத்தம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். வேதம் சொல்லுகிறது தானியேல் ஜெபித்தான், முத நாளே அவனுக்கு பதில் வந்துருச்சு. ஆனால் அந்த பதில் இவன் கிட்ட வராதபடி ஒருத்தன் தடை பண்ணி வச்சிருந்தான். அப்புறம் மேல இருந்து இன்னொரு தூதன் வந்து அவன் கிட்ட சண்டை போட்டு அப்புறம் தான் பதிலை கொண்டு வந்தான். இன்னைக்கு அநேகருடைய பதில் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். நீங்க திருப்பி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒருத்தன் தடை செஞ்சு வச்சிருக்கிறான். அது இன்னைக்கு நமக்கு தெரியணும். இன்னைக்கு ஒருத்தர் தடை பண்றவன் இருக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் அது வராதபடி ஒருத்தன் தடை செய்கிறான் என்பது எனக்கு தெரியணும். அதுதாங்க ஆவிக்குரிய யுத்தம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், பிசாசின் சேனைகள் எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கு. அது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள். ஜெபத்தில் தான் அது தெரியும். ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் எல்லா நாள் செய்யறத கூட நல்ல ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து போய் செய்து பாருங்களேன், அதில் இருக்கிற மாற்றத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும். ப்ரேயர் இஸ் அ பேட்டில். யூ ஹாவ் டு ப்ரே. நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு தனிநபரும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்பொழுது இந்த யோசுவாவை போல எப்பொழுதும் நீங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருப்பீங்க. எந்த இடத்துல போய் நின்றாலும் நீங்கள் ஃபெயில் ஆகவே மாட்டீங்க. பிகாஸ் ஒரு பெரிய விக்டரியை சந்தித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஒரு நாள் நான் தோல்வியை சந்திக்க முடியாது. ஆனால் நான் ஆண்டவரை சார்ந்து அந்த யுத்தத்துக்கு நான் போக வேண்டும். கர்த்தர் உங்களை யுத்த வீரனாக உங்களுக்கு வெற்றியை தர அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம் மீண்டும் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில பாருங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு 8வது வசனம் வாசிக்கலாம். 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. 9வது வசனம் வாசிக்கலாம். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை என்றான். நல்லா கவனிங்க. இந்த யோசுவா முதலாவது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா? முதலாவது சொல்லுங்களேன். முதலாவது நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தா யோசுவாக்களை எழும்புங்கள், நித்திரை விட்டு தெளிங்கள்.
கவனிங்க, முதலாவது அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாயிருந்தான். இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பணிவிடைக்காரனாக இருந்தான். மூன்றாவது யுத்த வீரனாக இருந்தான். நான்காவது விசுவாச பார்வை உள்ளவனாக இருந்தான். ஸ்பிரிச்சுவல் சைட். இப்போ ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உங்களுக்கு சொந்த தேசமாக கானான்ற ஒரு தேசத்தை கொடுக்குறேன். சரி, அதுக்காக தான் அந்த ஜனங்கள்லாம் வனாந்தரத்தில் நடந்து வராங்க. நடந்து வரும்போது இப்போ மோசே இன்னும் கொஞ்ச நாளில் மோசையுடைய காலங்கள்லாம் முடிய போகுது. இப்போ அவர் கூப்பிடுறார் எல்லா கோத்திரத்தும் 12 கோத்திரம் 12 பேரை கூப்பிடுறார். அதில் ஒரு கோத்திரம் வந்து எப்ராஹிம் கோத்திரத்தில் யோசுவா கூப்பிட்டார். போங்கப்பா, போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்க, கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நமக்கு அது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. இப்போ 12 பேரும் போகிறாங்க, வேவு பார்க்க போகிறாங்க. 12 பேரும் அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வரும்போது, போகும்போது ஒரே டீமாக தான் போகிறாங்க, வரும்போது 2 டீமாக மாறிடுறாங்க. 10 பேர் ஒரு டீமு, 2 பேர் ஒரு டீம். 10 பேர் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் நமக்கு ரொம்ப பலசாலி, நம்மளால் அவங்கள மேற்கொள்ள முடியாது, நம்ம அவங்கள நிச்சயமாக வீழ்த்துறது கஷ்டம், அந்த தேசம் நமக்கு கிடைக்காது போல இருக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் நிச்சயம் நம்மளை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நெகட்டிவ் வேர்ட்ஸை பேசுகிறாங்க, முடியாத வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது யோசுவாவும் காலேபும் பார்க்குறாங்க. இந்த 2 பேர் அவங்க சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க, ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார். நான் அப்போ இவங்க சொல்கிறாங்க அவங்க பார்த்ததை, ஒரே டீமாக தான் போகிறாங்க, ஆனால் வரும்பொழுது பாருங்கள் 2 விதமான பார்வை. ஒன்று அவிசுவாசமான பார்வை. யோசுவாவும் காலேபும் விசுவாசத்திலே பார்த்தார்கள். சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயம் கொடுப்பார் என்று சொன்னார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, அந்த தேசம் அங்கே இருக்கிறவர்கள் நம்ம ஈஸியாக வீழ்த்தி விடலாம் என்று சொன்னார்கள். மூணாவது சொன்னாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற அவங்கள பாதுகாத்து நிழல் விலகி போயிட்டுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு 10 பேர் அது முடியாது, அது நடக்காது, அது செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசுவா என்பவன் விசுவாச பார்வை உடையவனாக இருந்தான். இன்னைக்கு விசுவாச பார்வை ஒரு நாள் ஆண்டவரை முறுமுறுக்காது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு செய்வார், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார், எந்த சூழ்நிலையிலும் என் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் விசுவாச பார்வை இருக்கா? என் குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரில் 3 பேர் அவிசுவாசமாக பேசும்போது நீங்கள் விசுவாசமாக பேசுகிறீங்களா? அப்படி நீங்கள் விசுவாசமாக பேசுகிறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இப்போ இவங்களுக்கே சந்தேகம், என்ன சொல்கிறது, நம்ம வேற நிறைய தேவையில்லாமல் பேசிவிட்டோமே, அவிசுவாசமாக வேறு நிறைய சொல்லிட்டோம், ஆண்டவர் தருவாரா இல்லையான்னு இப்போ வேறு ஆமேன்னு எப்படி சொல்கிறது? அப்போ நீங்கள் அவிசுவாசமாக ஏதோ பேசிட்டீங்க. நீங்கள் யோசுவாவை மாறுங்க. யோசுவா பார்த்த உடனே வந்து சொன்னா, என்ன சொன்னா? அந்த தேசம் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். வேதம் சொல்லுகிறது, என்ன அவன் சொன்னானோ அவனை கொண்டே ஆண்டவர் அந்த தேசத்தை பங்கிட கிருபை செய்தார். ஒரு மோசே இவ்வளோ பெரிய தலைவன் 25 லட்சம் ஜனத்தையும் கூட்டிட்டு வரும்போது அந்த மோசேவாலேயே அந்த கானானுக்குள்ள போக முடியல. அதற்கு தலைமையேற்று போனவன் யோசுவா என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் a simple and humble man. ஒரு சாதாரண பின்னணியே இல்லாதவன். என்னை ஆச்சரியப்படுத்தியது, அவனை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார், நான் அவன் கூட இருப்பேன்ப்பா. ஆண்டவர் அவன் கூட இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், விசுவாச பார்வை உடையவனா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு நம்ம சொல்றோம். ஆமா, அப்புறம் எப்படி நீங்களும் நானும் அவிசுவாசமாய் பேச முடியும்? ஏன் அந்த சம்பவம் நடக்காது, செய்ய முடியாது, இது நடக்காது, இதுக்கு மேல இது தேராது, இதுக்கு மேல வழியே கிடையாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவன் யோசுவா அல்ல, விசுவாச வார்த்தைகளை பேசினவன் யோசுவா. தேவன் செய்வார். கர்த்தர் அந்த தேசத்தை நிச்சயம் நமக்கு என்ன செய்வார்னு சொன்னா எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இந்த தேசத்தை நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அவன் எதை கொடுப்பார்னாரோ ஆண்டவர் அவன் கையிலே அதை கொடுக்க வைத்தார். அதுதான் என் ஆண்டவர். நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு ஆள் விசுவாசமா இருந்தா போதுங்க, மற்ற 3 பேருக்கு நடுவில் நீங்க எதை விசுவாசமா சொன்னீங்களோ அதை ஆண்டவர் வாய்க்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கணவன் மனைவி ஒருவேளை 2 பேரும் அல்ல ஒருத்தர் நல்ல விசுவாசமா இல்ல, ஆண்டவர் செய்வார். நம்ம கூட ஏதாவது சொன்னா நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் நடக்குது, அவன் மனைவி நல்லா சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் இப்படி நீங்களே அவிசுவாசமாக பேசலாமா? நீங்கள் யார்? நான் தான் பாஸ்டரு, நீங்கள் பேசலாமா இப்படி? ஆமாம்ல, நம்ம பேசக்கூடாதுல்ல, சரியாக சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேர்டு வந்தால் அவள் கரெக்டாக காத்துக்கிட்டே இருப்பா, எப்போ அந்த வார்த்தை சொல்லலான்னு. நீங்களே இப்படி பேசலாமா? ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசுவா போல விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளும். தைரியமாய் சொன்னான். மோசேக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னப்பா 10 பேர் இப்படி பேசுறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் தைரியமாய் சொன்னார்கள். பிரியமான தேவஜனமே, விசுவாசம் தான்
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக நாம் முன்வரித்து கொண்டே போவோம். ஏன்னா இது பரலோக பயணம். அன்னைக்கு அவங்க வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு போயிட்டு இருக்காங்க. அடிமைத்தன பழக்கத்திலிருந்து ஆண்டவர் வைத்த கானான் தேசத்துக்கு போறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? நித்திய கானானுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் உங்க விசுவாசம் மிக மிக முக்கியமானது. ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, என் கர்த்தர் நிச்சயம் செய்வார், என்னோடு கூட இருக்கிறவர் எனக்கு நிச்சயமாய் செய்து முடிப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமே. அவிசுவாசம் பேசுறவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இல்ல கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அப்படி சொல்ல சொல்ல காரியங்களை ஆண்டவர் செய்வதை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாம நான் பெருசா தேவனிடத்துல இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஆனா விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நடக்க பாருங்க. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், அவர்லாம் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய அடையாளம். உபாச ஜெபத்தில் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், போப்பா உன் பையனை போய் எனக்கு பலி கொடு. அவன் போயிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை, நேராக போய் பலிபீடத்தில் வச்சுட்டு கத்தியை தூக்கி கீழே போது தான் சொல்கிறார் ஆண்டவர், தயவு செஞ்சு நிறுத்து, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னார். பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறோம். யோசுவா விசுவாச பார்வை உடையவன். இன்னைக்கு நம்முடைய பார்வையெல்லாம் விசுவாச பார்வையாக மாறட்டும். கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட கரம் உயர்த்தி, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாச பார்வையை தாரும், விசுவாசமாய் பேச கிருபை தாரும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை கீழே போடுங்க. ஹல்லேலூயா. ரைட். நிச்சயமா விசுவாசிக்கிறேன், உங்கள் மூலமா எதெல்லாம் நடக்கலையோ ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். வீட்டுக்கு போன உடனே விசுவாசமா என்ன செய்யுங்க? பேசுங்க, விசுவாச காரியத்தை சொல்லுங்க. அதுக்கு 4 பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 10 பேர் போல அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் நடக்காது. நடக்கும். நீங்கள் விசுவாசிங்கள். யோசுவாவுக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். 5வது பாருங்கள், என்னாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபையினத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. ரைட். எனக்கு தேவை பாருங்க, இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், மோசே கூப்பிட்டுப்பா. மோசே, ஆண்டவர் பேசுறார் நேரடியாக மோசே கிட்ட, மோசே நீ என்ன பண்ணுனா, உன் பையன் இல்லை, உன் வம்சத்தில் வரவன் கிடையாது, நான் சொல்றவன் மேல உன் கையை வை. அவன் யார் என்றால் யோசுவா மேல ஆண்டவர் மோசே கையை வைக்க சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், அவனுக்கும் மோசேக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆண்டவரே எனக்கு பின்னாடி என் பையன், என் பையனுக்கு பின்னாடி எங்கள் சந்ததி, எங்கள் குடும்பம், இவங்களை யாரையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் ஒரு யோசுவாவை சொல்கிறீங்களே. ஏன் ஆண்டவர் அவனை சொன்னார் தெரியுமா? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாயிருந்தான், பணிவிடை ஆவி உடையவனாயிருந்தான், யுத்தத்துக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்தான், விசுவாச பார்வை உடையவனாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் கையை நீட்டி அவன் மேலே வைப்பா. அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்க ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது தேவ ஆவியை பெற்ற யோசுவா. அப்ப ஆவியானவர் எவ்வளவு தூரம் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவன் வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறினது. ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை, மோசே தலையை உடைத்துக் கொள்கிற பிரச்சனையெல்லாம் கூட ரொம்ப சுலபமா யோசுவா முடித்து விட்டு போயிட்டான். ரொம்ப சிம்பிளா, இப்படின்றதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை கூட மிக எளிதாக அதை ஃபேஸ் பண்ணி அதை வெற்றியை கண்டவன் தான் இந்த யோசுவா. மோசே கிட்ட பல நாட்கள் போய் எல்லாம் சட்டையை பிடிச்சாங்க. ஒரு நாள் கூட யோசுவாவுக்கிட்ட வந்து ஜனங்க முறுமுறுத்தாங்க, அடி போட்டாங்கன்னே கிடையாது. எல்லா இடத்துல ஞானமாக செயல்பட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். ஆவியானவருடைய வல்லமை நடத்துதல் அவனுக்குள் இருந்தது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரால் நடத்தப்படுவோம்னா மலை போன்ற பிரச்சனையை கூட ஆண்டவர் பனி போல மாற்ற கிருபை செய்வார். When the Spirit of God is with you, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து உங்களை கொண்டு போகும்போது அங்க அப்படியே வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க எதுக்காக ஜெபிக்கணும். ஆவியானவருடைய கிரியை அதிகமாக பார்ப்பீங்க. அவர் உங்க கூட இருக்கிறதையும் உங்க கூட இருந்து அவர் செய்கிற காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த யோசுவா ஒரு முறை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு முறை ஒரு 10 கோத்திரம் 2.5 கோத்திரம் தனியாக பிரிகிறாங்க. 9.5 கோத்திரம் 2.5 கோத்திரம். இந்த 2.5 கோத்திரம் காத் மனேசா இன்னும் ஒரு கோத்திரம், இவங்க வந்து தனியாக பிரிகிறாங்க. இப்போ பிரிஞ்சு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த இடத்த கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக போய் ஒரு பலிபீடத்தை கட்டிடுறாங்க. பலிபீடம் கட்டவே கூடாது, ஒரே ஒரு இடத்துல தான் பலிபீடம் இருக்கணும், எல்லாரும் அங்கேருந்து தான் பலி செலுத்தணும். இந்த 2.5 கோத்திரம் தனியாக போனவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பலிபீடத்தை கட்டிடுறாங்க. கட்டின உடனே இந்த செய்தி யோசுவாவுக்கு வருது, அங்கே இருக்கிற யோசுவாவுக்கு வருது. இவர் தான் தலைவர், இவர்கிட்ட வராங்க. யோசுவா கிட்ட வந்து சொல்கிறாங்க,
அந்த 9 கோத்திரமும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 கோத்திரத்தார உயிரோட விடவே கூடாது. எப்படி அவங்க இப்போ பலிபீடத்தை கட்டலாம்? நம்ம எல்லாரும் இங்கே தானே வந்து பலி செலுத்தணும்னு இருக்கிறோம். யோசுவா தேவ ஆவியை பெற்ற எப்படி செயல்பட்டான் தெரியுமா? அவசரப்படாது, போய் முதல்ல விசாரிங்க, ஏன் அவங்க பலிபீடம் வைத்தாங்கன்னு விசாரிங்கன்னு அனுப்பிவிட்டார். இப்போ இவங்க போகிறாங்க, இந்த 9 கோத்திரத்தின் சார்பாக ஒரு 2 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க. போய் அவங்கக்கிட்ட, ஏங்க நீங்கள் பலிபீடம் கட்டினீங்க? கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த கோத்திரத்தார் 2 கோத்திரத்தார் சொன்னாங்களா, நாங்கள் பலிபீடம் பலி செலுத்துறதுக்காக கட்டலை, இந்த பலிபீடம் நாங்கள் எதுக்கு கட்டணும்னா, நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு எப்படி பலி செலுத்தணும், ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரான்னு சொல்லி அறியறதுக்காக கட்டணும்ப்பா. ஒரு நாள் நாங்கள் அதில் பலிபீடத்தை பலி செலுத்த மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ இந்த 9 கோத்திரத்து சார்பாக போனவங்க பெரிய கோவத்தோடு போனாங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்டப்புறம் அவங்க கோபம் தணிந்து அதில் ஒரு பெரிய யுத்தம் வந்திருக்கும். யோசுவா ஞானமாக செயல்பட்டான். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் நிச்சயமாய் ஞானமாய் செயல்படுவார்கள். அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணான். போய் விசாரிங்க முதல்ல. ஒருவேளை யோசுவா நினச்சிருந்தா சொல்லலாம், எப்படி அவங்க 2 கோத்திரத்தார் பலிபீடம் கட்டலாம், எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடித்து காலி பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் தேசமே இல்லாத போல அவர்கள் ஒட்டுமொத்தமாய் அழிந்து போயிருப்பார்கள். ஆனால் தேவ ஆவியை பெற்றவன் அன்றைக்கு ஞானமாய் செயல்பட்டான், பொறுமையாய் செயல்பட்டான். அதனால இன்றைக்கும் அந்த கோத்திரங்கள் பின்பதாக சேர்ந்து ஒரு தேசமாக மாறினார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, தேவ ஆவியை பெறணும். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14 வசனம். இந்த ரோமர் 8வது அதிகாரமே ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 14 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய, இப்ப நம்ம எல்லாம் எத்தனை பேர் தேவனுடைய புத்திரர்கள்? ஹல்லேலூயா. சந்தேகமா வேணாம், எல்லாரும் கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. ரைட். அப்ப நம்ம யாரால் நடத்தப்படுகிறோம்? அது சொல்றது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. புத்திரர்னு எனக்கு தெரியும், நான் தேவ பிள்ளைன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆவியில் நடத்தப்படுறேனான்றது தான் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்கு. நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்கள், உங்களுக்குள் ஆவியானவர் வாசம் செய்கிறார். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து போயிட்டு இருந்தார், வருவார் அப்புறம் போயிடுவார். ஆனால் என்றைக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்து ஜீவனை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் உங்களுக்கு என்று ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்கள் கூட இருப்பார், உங்கள் கூட இருப்பார், என் கூட இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார் சகோதரனே, உங்கள் கூட இருக்கிறார். என்ன பிரதர், எனக்கு தெரியவே இல்லை பிரதர், நான் ஒரு நாள் கூட என் கூட ஆவியானவர் இருக்கிறவரே நான் பார்த்ததே கிடையாது. எப்படி தெரியும் என்றால், நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா ஆவியானவர் உங்களை நடத்துவதை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். வேதத்தை வாசிப்பீங்கன்னா தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுவதை உங்களுக்கு தெரியுங்க. அவர் எல்லாருக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் நான் அவரை பொருட்படுத்தலை, அவரை பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இல்லை. இந்த யோசுவா தேவ ஆவியினால் நடத்தப்பட்டான். பாருங்க, இதே ரோமர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமா? ஆவியானவருக்கு எதிரான காரியங்களை பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி. நல்லா கவனிங்க, ஆவியிலான நடத்தப்படுகிறதுனால இப்ப நீ நியாயப்பிரமாண காலத்துல இல்ல, கிருபையின் காலத்துல இருக்கோம். நீங்க கேட்க ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். இந்த அதிகாரமே வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய பலவீனங்களிலே ஆவியானவர் உங்களை பலப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம்? மனுஷ ஆவியினா, இல்லைனா உலக பிசாசுடைய ஆவி இல்லை, நமக்குள்ள ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்முடைய குடும்பங்களை நடத்தி செல்வாராக. இந்த மோசே கூட ஆண்டவர், மோசே ஒரு பெரிய தலைவன், அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கீழே ஒரு பின்னணியே இல்லாத, ஒரு படிப்பறிவே இல்லாத, தாளந்தே இல்லாத, ஆனால் ஆண்டோடைய காரியத்தில் எல்லாம் சரியாக இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை வாஞ்சித்தான், பணிவிடக்காரனா இருந்தான், ஊழியக்காரனா அவனுக்கு ஃபுல்லாக பணிவிட சேர்ந்து அவங்க கூட இருந்து கற்றுக்கொள்கிறான். 3வது யுத்த வீரன், 4வது விசுவாச பார்வை உடையவன், 5வது அவன் தேவ ஆவியை பெற்றவனாக இருந்தான். கடைசியாக ஒரே ஒரு காரியம், அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதை மிக முக்கியமானது. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? திரையிலே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால்
பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க. மரிக்க போறார், கடைசி காலம். தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரம்பித்து தேசத்தை காணான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு பங்கிட்டு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போவேன்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தப்பா, என் குடும்பத்தையும் நான் ஆண்டவருக்குள்ள நடத்தினேன் என்று சொன்னான். அதுதான் நான் மாத்திரம் சேவிப்பதல்ல, குடும்பமாய் சேவிப்பது. நோவா பேழைக்குள்ள மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம பரலோகத்தில் சந்திக்கணும். நம்ம எல்லாரும் அங்குதான் நம்ம செல்ல வேண்டும். அங்குதான். ஒருவேளை நான் மாத்திரம் போயிட்டு என்னுடைய குடும்பம் வரலனா அது மிகவும் வேதனைக்குரிய காரியமாகிடும். கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம், கர்த்தரிடத்தில் நடத்துவதற்காக ஆண்டவர் குடும்பம் தந்தார். யோசுவா சொன்னான், நீங்கெல்லாம் யாரை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம். விக்கிரக வழிபாடு நிறைந்து போயிட்டு கானான் தேசத்துல பல தெய்வங்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. எழும்பி நின்று சொன்னான் ஒரு தலைவனா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஒட்டுமொத்தமாக கர்த்தரையே சேவிக்கிறீர்களா? கர்த்தரையே பின்பற்றி வருகிறீர்களா? இல்லை நான் மட்டும் சர்ச்சுக்கு வருவேன், அவன் வந்தா வரான், வராகட்டி போகிறான், அப்படி யாராவது இருப்பீங்கன்னா தயவு செய்து இன்னையிலேருந்து அவர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் கணவருக்காக ஜெபிக்கணும், உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் வந்துட்டேன்ப்பா, ஐ எம் பிரசன்ட், வேர் இஸ் யுவர் சன்? நான் அப்பமே சொன்னேன், அவன் கேட்கல, நான் என்ன பண்ணுறது? இல்லை, யூ ஷுட் ப்ரே. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க ஜெபிப்பீங்கன்னா அந்த பையனையும் ஆண்டவர் கர்த்தரை சேவிக்க கிருபை செய்வாராக. நானும் என் வீட்டாருமோ என்றால் சேர்ந்து. இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். ஆனால் உங்களுக்கு என்று ஆண்டவர் தனித்தனி குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிள் கொஸ்டின் உங்களிடத்தில் ஆண்டவர் நிச்சயம் கேட்பார். அன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம், பரலோகத்தில் உம்மை ஆராதிக்க சேவிக்க ஆண்டவரே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தன்னுடைய கடைசி தீர்மானத்தில் சொன்னான், நான் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமான தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள், நேரம் எடுத்து ஜெபியுங்கள். இல்லை அவங்க எப்படி போயிட்டு போனா இல்லை, அந்த வார்த்தைகள் வேண்டாம். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாக அவர்களை தொடுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரபல ஊழியர் அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனடியாக ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர், 5 வருஷம் கழித்து ரட்சிக்கப்பட்டவர் ஒருத்தர், 30 வருஷம் கழித்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், அப்புறம் கடைசியாக இவர் மரித்த போது இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டாராம். ஆனால் அவர் ஜெபத்தை மாத்திரம் ஒரு நாளும் அந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்காக விடவே இல்லையா. இன்னைக்கு நீங்கள் குடும்பமாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள ரட்சிப்புக்காக அத்தனை பேருக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களிடத்தில் அந்த கணக்கை கேட்பார். சத்தியத்தை அறிந்தியே சொன்னியே, சபையில் வந்தோமே, எல்லாவற்றையும் சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற விட்டுவிட முடியாது. சேர்ந்து நாம் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.